Hello everyone. Welcome to my class, Dr. Shobana's Literature Classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் To the Lighthouse written by Virginia Woolf. So, we know Virginia Woolf இருந்தாலும் அவங்கள பத்தி கொஞ்சம் டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். She was born on 25th January 1882 and she died on 28th March 1941. So, English writer, British writer she is considered one of the most important modernist writer. Modernist writer 20th century writers சேர்ந்தவங்க 20th century writer she is a pioneer in the use of stream of consciousness as a narrative device. So, அவங்களோட நாவலே நம்மளோட சேனலே இன்னொன்று பார்த்துருக்கோம், மிஸ்ஸஸ் டாலவே பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்ல எழுதப்பட்ட ஒரு நாவல். ஸோ இதில் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் வர்ஜினியா வுல்ஃப் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன் 1915 ஷி பப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் நாவல் த வாயேஜ் அவுட். ஸோ அவங்களோட முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா த வாயேஜ் அவுட். இது அவங்க ஹாஃப் பிரதர் ஜெரால்டு டக்வர்த் அண்ட் கம்பெனில இருந்து தான் பப்ளிஷ் பண்ணாங்க. பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ் இன்க்ளூட் த நாவல்ஸ் மிஸ்ஸஸ் டாலவே, To the Lighthouse and Orlando. அதோட publishing dates பார்த்துக்கோங்க. She is also known for her essays such as A Room of One's Own. அதெல்லாம் novels, right? Mrs. Dalloway, Orlando, To the Lighthouse இதெல்லாம் novels. A Room of One's Own ஒரு prose piece, okay? Her works are translated into more than 50 languages. ரொம்ப modern writer, நிறைய வித்தியாசமான ஐடியாஸ் கொண்டிருக்க ஒரு மாடர்ன் ரைட்டர், ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மோர் தென் தட் அந்த டெக்னிக் இருக்குல்ல, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்ல அவங்க ஒரு பயனியர். அதனால நிறையவே அவங்களோட ரைட்டிங்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. Throughout her life, Woolf was troubled by mental illness. சரி, அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா நாட் அ ஹாப்பி லைஃப்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் இருந்துட்டே இருந்தது, கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ ஷி ட்ரைட் சூசைட் ட்வைஸ், 2 தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி அடுத்ததா 59th ஏஜ்ல she successfully committed suicide by drowning herself in the river Ouse at Lewis. இந்த லீவிஸ்ல ரிவர் ஹவுஸ்ன்ற ரிவர்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, ட்ரவுன் பண்ணிக்கிட்டாங்க தன்னைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு வர்ஜினியா வுல்ஃபோட பயோகிராஃபியும் ஒர்க்ஸும் பார்க்குறோம். இப்போ நம்ம லெட் இஸ் கெட் இன் டு த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நாவல். இது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல்னு சொல்லியாச்சு. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, யூ cannot எக்ஸ்பெக்ட் எனி ப்ராப்பர் பிளாட் சம்மரி ஆக்ஷன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னா ஒருத்தரோட தாட் ப்ராசஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்போம். ஸோ இந்த நாவல்ஸ் எல்லாமே அவங்களோட நாவல்ஸ், அடுத்த ஜேம்ஸ் ஜாய்ஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எழுதுறவங்களோட நாவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தாட் ப்ராசஸ் பத்தி தான், ஒருத்தரோட எண்ணங்கள், அது எப்படி என்ன ஓட்டம் எப்படி இருக்குங்கிறதுல தான் அந்த கவனம் இருக்கும். அப்போ இந்த புக்கும் அதை பற்றி தான். To the Lighthouse is a 1927 novel by Virginia Woolf. The novel centers on the Ramsay family and their visit to the Isle of Skye in Scotland between 1910 and 1920. ஸோ இந்த நாவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியை சுற்றி தான் கதை நகலுது. அந்த ஃபேமிலி பேர் என்ன? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே ஃபேமிலி. ராம்சே ஃபேமிலி பொதுவாக அவங்கள ராம்சே ஃபேமிலின்னு சொல்கிறோம். மிஸ்ஸஸ் ராம்சே, மிஸ்டர் ராம்சே இவங்கள பற்றியும் அவங்க குழந்தைங்கள பற்றிய கதை தான் இது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த பிளே இந்த நாவல் பிகின் ஆகிறப்பையும் தே ஆர் சீன் இன் ஐலாண்ட், ஒரு ஐலாண்டில். அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா ஸ்காட்லாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீப்ரிட்ஸ் ஐலாண்ட். அதில் அவங்க ஒரு சம்மர் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் ஆரம்பிக்குது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 1910 ஒரு தடவை, அடுத்து 1920 ஒரு தடவைமா 2 தடவை இந்த நாவல் அதே இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரி ரிவால்வ் ஆகிறத பார்க்குறோம். Following and extending the tradition of modernist novelists like Marcel Proust and James Joyce, the plot of the Lighthouse, To the Lighthouse, is a secondary to its philosophical introspection. Cited as a key example of the literary technique of multiple focalization, the novel includes little dialogue and almost no direct action. Most of it is written as thoughts and observations. So, ஒரு tradition modernist novel தான் இதுவும். ஸோ மற்ற நாவல்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நாவல்ஸ் மாதிரி தான் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் சம்மரின்லாம் எதுவும் இருக்காது. நிறைய டயலாக்ஸ் இருக்கும், பெருசா ஆக்ஷன், தெர் இஸ் நோ டைரக்ட் ஆக்ஷன், பட்
bit there are much of dialogue. Most of it is written as thoughts and observations. Dialogues மே எப்படி இருக்கும், தாட்ஸா இருக்கும். ஒவ்வொருத்தரோட எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த இது கூட இருக்கும். அந்த வார்த்தைகள் கூட டயலாக்ஸா இருக்காது, சாரி, எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்கிற விஷயங்களை தான் அங்க எழுதியிருப்பாங்க. நரேட்டிவ்ஸா தான் இருக்கும். ஓகே, திஸ் நாவல் கேன் பி டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். இந்த நாவலை வந்து 3 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த விண்டோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு பேரு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்ட் இஸ் டைம் பாசஸ் அண்ட் த தேர்ட் பார்ட் இஸ் த லைட் ஹவுஸ். ஓகே, இந்த 3 பார்ட்டும் தான் நம்ம இந்த நாவல்ல படிக்க போறோம். ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த சம்மரி, பெருசா சம்மரின்னு கிடையாது, பட் ஏதோ ஒன்று அபவுட் த நாவல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு போதோ நம்ம கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லா கேரக்டர்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். முக்கியமான கேரக்டர்ஸ் எதுன்னு சொல்லிடுறேன். மிஸ்ஸஸ் ராம்சே, மிஸ்டர் ராம்சே, இவங்க தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். மிஸ்ஸஸ் ராம்சே தான் ஒய்ஃப். ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் அண்ட் லவ்விங் உமன். மிஸ்ஸஸ் ராம்சே இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹோஸ்டர்ஸ். அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதை ஆரம்பத்திலே அவங்க ஃபேமிலி வந்து அப்படியேவும் அந்த ஐலாண்டுக்கு போயிடுறாங்க. அவங்க குழந்தைங்க வந்து 8 children they have. Okay, so with their 8 children they get into the island. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சம்மர் ஹவுஸ் இருக்கு, அங்க என்ஜாய் பண்ண போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா she is a beautiful hostess ன்னு சொல்றாங்க. நிறைய கெஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட சம்மர் ஹவுஸ்ல. எல்லாத்துக்கும் வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு லேடி தான் மிஸ்ஸஸ் ராம்சே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். மிஸ்டர் ராம்சே தான் ஹஸ்பண்ட். அவர் he is a prominent மெட்டபிசிக்கல் பிலாசபர். யாருக்குமே புரியாத மாதிரி பேசக்கூடிய ஒரு பிலாசபர் தான் ராம்சே. மிஸ்டர் ராம்சே லவ்ஸ் ஹிஸ் ஃபேமிலி பட் ஆஃபன் ஆக்ட்ஸ் லைக் சம்திங் ஆஃப் அ டைரண்ட். ஏன்னா ஃபேமிலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா முதையெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்பாலாம் அப்படியே சிடுன்னு இருப்பாங்க. பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கியெல்லாம் தரமாட்டாங்க, அகெயின்ஸ்டா தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவருக்கு. he tends to be selfish and harsh due to his persistent personal and professional anxieties. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷா தெரியும், ரொம்ப ஹார்ஷாவும் பேசுவாரு. எதனால அப்படின்னு சொன்னா அவரோட பர்சனல் ப்ரொஃபஷனல் ஆன்சைட்டிஸ் இருக்கும். ப்ரொஃபஷனலா தன்னால சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு உறுத்திட்டே இருக்கு. அவர் தன்னோட ப்ரொஃபஷன்ல பயங்கரமா அச்சீவ் பண்ணும், ஒரு பெரிய பிலாசபரா வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா தன்னை மக்கள் மறந்துடுவாங்களோன்ற கவலை அவருக்கு நிறையவே இருக்கு. அடுத்தது லில்லி பிரிஸ்கோ. ஷி இஸ் a young single painter who befriends the Ramsays on the Isle of Skye. ஸோ இவங்களுக்கு வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்ஸ்ல முக்கியமான ஒருத்தவங்க தான் லில்லி பிரிஸ்கோ. இவங்க வந்து ஒரு பெயிண்டர். ஓகே, இவங்க கடைசியா பெயிண்ட் பண்ணி முடிப்பாங்க, அதோட தான் கதை முடியும். ஜேம்ஸ் ராம்சே தான் அவங்களோட யங்கஸ்ட் சன். த ராம்சேஸ் யங்கஸ்ட் சன் தான் ஜேம்ஸ் ராம்சே. இங்க அவன் வரப்போ ரொம்ப சின்ன பையன், அவன் 6 or 7 years old. He loves his mother deeply and feels a murderous antipathy towards his father with whom he must compete for Mrs. Ramsay's love and affection. அந்த குழந்தைங்களுக்கு இருக்க குறும்போட அவன் இருக்கிறான் அந்த வீட்டுக்கு வர்றப்போ. அவனுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு வந்து நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க லைட் ஹவுஸ்க்கு போகணும்லாம் ஆசை இருக்கு. ஆனா அப்பாவோட பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அவங்க அப்பாவை பார்த்தாலே அவனுக்கு கோவம் அப்படி வரும், கொல்லணும் போல வரும். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், அவங்க அப்பாவை போட்டியா நினைக்கிறான். எதுக்கு போட்டியா, இல்லைன்னா அதர்வைஸ் அவன் தான் யங்கஸ்ட் இல்லையா, அவனுக்கு அவங்க அம்மாவோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் நிறையவே கிடைக்குது. ஆனா அவங்க அப்பாவை போட்டியா பாக்குறான். ஸோ ஹி ஃபீல்ஸ் அன் ஆன்டிபதி டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா மேலதான் அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. வித் ஹூம் ஹி மஸ்ட் கம்பீட் ஃபார் மிஸ்ஸஸ் ராம்சேஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அடுத்தது பாருங்க, பால் ரெய்லி, a young friend of the Ramsays who visit them on the Isle of Skye. Paul is a kind, impressionable young man. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பால் ராலி. இவர் வந்து இவரும் ஒரு யங் ஃப்ரெண்டு தான், ராம்சேஸ்க்கு ஒரு யங் ஃப்ரெண்டு. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஷன்ஸ், ரொம்பவே ஒரு வெரி குட் யங் மேன் ஹூ கிரியேட்ஸ் மச் இம்ப்ரெஷன் ஆன் ஹிம். அதாவது நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் தான் பால். மின்டர் டாயல் இஸ் அ ஃபிளைட்டி யங் உமன் ஹூ விசிட்ஸ் த ராம்சேஸ் ஆன் த ஐல் ஆஃப் ஸ்கை. மின்டர் மேரிஸ் பால் ராலி அட் மிஸ்ஸஸ் ராம்சேஸ் விஷஸ். ஸோ அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு வர்ற அந்த அவங்க கூப்பிட்டு வர்ற கெஸ்ட்லயே அவங்க பார்த்து உனக்கு இவ சூட்டாவா அவ சூட்டாவான்னு சொல்லி அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, நீங்க இவங்களை மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு அட்வைஸ் எல்லாம் சொல்லுவாங்க மிஸ்ஸஸ் ராம்சே. அங்கேயே வந்து என்ன பண்ணி வைப்பாங்க, இந்த மேரேஜ் இதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க, மேரேஜ் பாண்டிங்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி வைக்கிறாங்க மிஸ்ஸஸ் ராம்சே. எங்கன்னா அந்த ஐலாண்ட்ல.
Charles Stanley is a young philosopher and a pupil of Mr. Ramsay. Ramsayயோட ஒரு pupil, ஒரு student தான் வந்து Charles Stanley. He stays with the Ramsays on the Isle of Skye. அவர் வந்து அவங்க கூடயே தங்கி இருக்கிறான் சார்ல்ஸ். அவரோட ஸ்டூடெண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். William Banks is a botanist and an old friend of the Ramsays who stays on the Isle of Skye. பாருங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட தங்கி இருக்காங்கன்னு. Augustus Carmichael is an opium using poet who visits the Ramsays on the Isle of Skye. So Augustus Carmichaelங்கிறவர் ஒரு ட்ரக் அடிக்ட், ஓபியம் யூஸ் பண்ற ஒரு போயட். அவரும் அவங்க வீட்டுக்கு வராரு. ஆண்ட்ரூ ராம்சே வந்து the oldest of Ramsay's sons. ஆண்ட்ரூ தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் சன். அதர் சில்ட்ரன் ஆஃப் ராம்சேஸ் 8 சில்ட்ரன் சொல்லிட்டோம். இதுல ஆண்ட்ரூ ஓல்டஸ்ட்னு சொல்றோம், யங்கஸ்ட் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதர் சில்ட்ரன் பாத்தீங்கன்னா ஜாஸ்பர் ராம்சே, ரோஜர் ராம்சே, ப்ரூ ராம்சே, நான்சி ராம்சே, கேம் ராம்சே, ரோஸ் ராம்சே. இதுல ப்ரூ ராம்சே, நான்சி ராம்சே, கேம் ராம்சே, ரோஸ் ராம்சே, இந்த 4 பேரும் வந்து கேர்ள்ஸ். ஓகே, ஸோ ஆண்ட்ரூ ராம்சே, ஜாஸ்பர், ரோஜர், அடுத்ததா ஜேம்ஸ், இவங்க 4 பேரும் பாய்ஸ். ஓகே, மிஸ்ஸஸ் மெக்னாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உங்க வந்து கடைசியில பார்ப்போம் டு த லைட் ஹவுஸ்ல. ஷீஸ் அன் எல்டர்லி விமன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் த ராம்சேஸ் ஹவுஸ் ஆன் த ஐல் ஆஃப் ஸ்கை. அப்போ அங்க இருக்கிற அந்த வீட்டை வந்து பராமரிப்பு பண்ணிக்கிறவங்க மிஸ்ஸஸ் மெக்னாப் தான். ஷீ இஸ் ரெஸ்டோரிங் இட் ஆஃப்டர் 10 years ஆஃப் அபேண்டன்மெண்ட் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 to 1918 நடக்கும் இல்லையா? அந்த டைம்ல வந்து அவங்க வீட்டுல நிறைய குழப்பங்கள்லாம் நடந்து போயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த வீடு ரொம்ப மோசமாயிரும். அந்த வீடை திரும்ப ரெஸ்டோர் பண்றது மிஸ்ஸஸ் மெக்னாப் தான். மெக்காலிஸ்டர், the fisherman who accompanies the Ramsays to the lighthouse. கடைசி சீன்ல வருவாரு மெக்காலிஸ்டர் அப்படிங்கிற கேரக்டர். இப்போ நம்ம சம்மரி ஆஃப் த நாவல் போலாம். To the lighthouse is divided into 3 sections. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். The window, time passes and the lighthouse. Each section is fragmented into stream of consciousness contributions from various narrators. ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நரேட்டர் சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்க கண்ணோட்டத்துல அந்த கதையை நரேட்டர்ஸ்னா விவரிக்கிறவங்க இல்லையா? ஸோ விவரிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நரேட்டரும் அவங்களோட பார்வையில தான் அந்த ஸ்டோரியை விவரிக்கிறாங்க. The window opens just before the start of the World War I. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து the window. ஸோ இந்த செக்ஷன் வந்து வேர்ல்டு வார்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே bring their 8 children to their summer home in the Hebrides, a group of islands west of Scotland. ஸோ ஹெப்ரைட்ஸ் எங்க இருக்குது? ஸ்காட்லாண்டுக்கு வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். அங்கதான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராம்சே அவங்களோட 8 சில்ட்ரனோட வர்றாங்க. சம்மர் ஹோம், சம்மர்ல அவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு இடம். They are joined at the house by a number of friends and colleagues. ஸோ அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கலீக்ஸும் வர்றாங்க. அங்க வந்து அவங்கள மீட் பண்ண, அவங்க கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. Across the bay from their house stands a large lighthouse. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லைட் ஹவுஸ் வந்து நிக்குது. அது வந்து ரொம்ப பக்கமா தெரிஞ்சாலும் ஒரு பே தாண்டி போற மாதிரி இருக்கும். ஒரு வளைகுடா, ஒரு சின்ன விரிகுடா மாதிரி. அதை தாண்டி தான் அந்த லைட் ஹவுஸ் போகணும். 6-year-old James Ramsay wants desperately to go to the lighthouse and Mrs. Ramsay tells him that they will go the next day if the weather permits. இப்போ குட்டி பையன் ராம்சே இருக்கிறான் இல்லையா, ஜேம்ஸ் ராம்சே, அவனுக்கு வந்து லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் த பெர்மிஷன் ஆஃப் ஹிஸ் மதர், லெட் அஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான், கூப்பிட்டு போக சொல்லி. மிஸ்ஸஸ் ராம்சே என்ன சொல்றாங்க? if the weather permits let us go tomorrow அப்படின்னு சொல்லிட்டாங்க. okay, he is very happy about it. James reacts gleefully. he is very happy over that. அம்மா வந்து சொல்லியாச்சு, நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு போவாங்க. but Mr. Ramsay tells him coldly that the weather looks to be foul. அப்ப மிஸ்டர் ராம்சே வர்றாரு, நாளைக்கு வெதர் நல்லாவே இருக்காது, அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறார். பொதுவாகவே அந்த காலத்துல ஃபாதர்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு அப்ரோச் எடுத்துக்குவாங்க. இது என்ன ஆகும்னா சில்ட்ரனுக்கு வந்து ஒரு வெறுப்பை தான் அவங்க மேல கொண்டு வரும். ஸோ மிஸ்டர் ராம்சே டெல்ஸ் ஹிம் கோல்ட்லி, ரொம்ப அடமெண்டா அப்படியே கோவமா சொல்றாரு, எந்த ரியாக்ஷனும் இல்லாம, எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாம சந்தோஷமா ஒரு சாஃப்டா கூட பாயிண்டா சொல்லிருக்கலாம், ரொம்ப கோல்டா சொல்லிடுறாரு. that the weather looks to be foul. நாளைக்கு கிளைமேட் நல்லா இருக்காது, வெதர் சரியா இருக்காது, அங்க எல்லாம் போக முடியாது, கடலுக்குள்ள இடையில போய் லைட் ஹவுஸ்ட போகிற வரைக்கும்லாம் நம்மளுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜேம்ஸ் resents his father and believes that he enjoys being cruel to James and his siblings. அப்போ ஜேம்ஸ்க்கு எப்படி கோவம் வருது தெரியுமா? அப்பாவுக்கு நம்ம யாரையுமே பிடிக்காது, ரொம்ப அவர் வந்து
selfish. He hates his father, resents his father. அவன் என்ன நம்புறான் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து தானோ தன்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோ சந்தோஷமா இருந்தாலே இந்த மனுஷனுக்கு பிடிக்காது, நாங்க ஹாப்பியா இருந்தாலே இவருக்கு பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கான். The Ramsays host a number of guests including the door Charles Stanley, who admires Mr. Ramsay's work as a metaphysical philosopher. அந்த வீட்ல நிறைய கெஸ்ட் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் ஸ்டான்ஸ்லே, இவரை பத்தி நம்ம படிச்சிட்டோம். ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மிஸ்டர் ராம்சே அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஹி இஸ் டோர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அன்ஃப்ரெண்ட்லி நேச்சர் உள்ளவர் தான் சார்ல்ஸ் ஸ்டான்ஸ்லே. அவர் வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறாரு மிஸ்டர் ராம்சேஸ்க்கு. ஆல்சோ அட் த ஹவுஸ் இஸ் லில்லி பிரிஸ்கோ, எ யங் பெயிண்டர் ஹூ பிகின்ஸ் அ போர்ட்ரேட் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம்சே. இப்போ அந்த வீட்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு வந்து பழக்கம் ஏற்படுறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா லில்லி பிரிஸ்கோ. ஷீ இஸ் அ பெயிண்டர். அவங்க வந்து ஒரு பெயிண்டர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க எனக்கு உங்களோட போட்டோ நல்லா இருக்கும், உங்களை வரைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷீ ஸ்டார்ட்ஸ் வித் த பெயிண்டிங் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம்சே. மிஸ்ஸஸ் ராம்சேயும் ஜேம்ஸையும் வச்சு ஒரு படம் வரையணும்னு நினைக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ராம்சே வாண்ட்ஸ் லில்லி டு மேரி வில்லியம் பேங்க்ஸ். உடனே மிஸ்ஸஸ் ராம்சே என்ன பண்றாங்க, ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. நீ வில்லியம் பேங்க்ஸ், அந்த பாட்டனிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் த ராம்சேஸ், அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் லில்லி ரிசால்வ்ஸ் டு ரிமைன் சிங்கிள். ஆனா லில்லி வந்து இல்ல நான் தனியா தான் இருக்க போறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மேரி, ஐ வாண்ட் டு லிவ் அ லைஃப், சிங்கிள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. she wants to remain single. ஓகே, ஒரு தனியா தான் வாழணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. ஓகே, மிஸ்ஸஸ் ராம்சே டஸ் மேனேஜ் டு அரேஞ்ச் another marriage between பால் ரேலி அண்ட் மின்டா டாயில், டூ ஆஃப் their acquaintances. சரி, மிஸ்ஸஸ் ராம்சேக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு போல இருந்தது போல இருக்கு. அவங்க அக்வைண்டன்ஸ்னா அவங்களோட அந்த ரிலேஷன்ஸ், அவங்க சொந்தங்களுக்கு அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு மேரேஜ். அக்வைண்டன்ஸ்னா those who are known to us. Okay, so she wants to get any of them married. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள ஒரு கல்யாணமாவது, ஒரு மேரேஜ் பாண்டாவது பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்களோ என்னவோ. she fixes a marriage between, she arranges another marriage between பால் ரேலி அண்ட் மின்டா டாயில். இவங்களும் அவங்க கூட அங்க அந்த ஐலாண்ட்ல பழக்கமாகறவங்கள 2 பேர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர். During the course of the afternoon, Paul proposes to Minta. Lily begins a painting. So Paul வந்து மின்டாக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு இவங்க பேச்சை கேட்டுட்டு. Lily begins a painting. So don't expect anything from the novel. அதாவது ஏதாவது ரொம்ப வித்தியாசமா நடக்கும் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த நாவல் வந்து ரொம்ப பிளைனா நம்மளோட லைஃப்ல எப்படி நடக்கும், அப்படி சுவாரஸ்யமாலாம் சிலப்போ எப்பயாவது நடக்கும் தான். பட் அதர்வைஸ் எப்படி போகும், அப்படியே சும்மா நார்மலா போயிட்டே இருக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் போகும். ஓகே, பால் வந்து he has proposed to Minta. Lily begins a painting. அன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல என்னென்ன நடக்குது பாருங்க. பால் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, லில்லி வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ராம்சே சூத்ஸ் த ரிசன்ஃபுல் ஜேம்ஸ். ஜேம்ஸ் வந்து ரொம்ப கோவமா, அப்பா அப்படி சொல்லிட்டாருன்னு கோவமா அழுதுட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க மிஸ்ஸஸ் ராம்சே. மிஸ்டர் ராம்சே ஃப்ரெட்ஸ் ஓவர் ஹிஸ் ஷார்ட் கமிங்ஸ் அஸ் அ பிலாசபர். மிஸ்டர் ராம்சே என்ன பண்றாரு, ஐயோ நான் பிலாசபரா இருந்தேன் என்ன பண்ண, சும்மா அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு திருப்தியான, ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரமாட்டேங்குது. சும்மாவே ஷார்ட் கமிங்ஸ் பத்தி, அவரோட குறைகளை பத்தி, என்ன பண்றது என்ன வாழ்க்கைன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. பீரியாடிக்கலி டர்னிங் டு மிஸ்ஸஸ் ராம்சே ஃபார் கம்ஃபர்ட். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை பார்த்தா பெரிய ரொம்ப இம்போசிங் மேன் மாதிரி இருக்கும். தன்னோட கருத்துக்களை வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா வைக்கிற ஆள் மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப டிபெண்டன்ட் ஆன் மிஸ்ஸஸ் ராம்சே. அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் மிஸ்ஸஸ் ராம்சேயோட கம்ஃபர்ட் வேணும், அவங்களோட அந்த வேர்ட்ஸ் வேணும், அந்த கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் வேணும். அவங்க கிட்ட போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, டோன்ட் வரி, நீங்க நல்லா பண்ணுவீங்க, ஐயோ பாவம் நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்ற மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து அவங்க பேசுவாங்க. அதை கேட்டா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். திரும்ப அவரு கொஞ்சம் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. தட் ஈவினிங் த ராம்சேஸ் ஹோஸ்ட் சீமிங்லி இல் ஃபேட்டட் டின்னர் பார்ட்டி. அன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க ஒரு டின்னர் பார்ட்டி வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம், அவங்களுக்கு அக்வைண்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் டின்னர் பார்ட்டி வைக்கிறாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இல் ஃபேட்டட் டின்னர் பார்ட்டி. ஆனா பெருசா ஒன்றும் நடக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை இப்பவே நம்ம வந்து ஒரு டின்னர் பார்ட்டி வைக்கிறோம், ஒரு பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. ஐயோ அவங்கள கூப்பிட்டோம் அவங்க வரல, இல்லைன்னா ஒரு குழம்பு
சரியா ஐ மீன் ஒரு கறி வந்து இட் வாஸ் நாட் குட் தட் டே. அந்த பார்ட்டி அன்னைக்கு நம்ம பண்ண ஏதோ ஒரு கறி வந்து உப்பு கூடிருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அப்செட்ஸ் தான் நடக்கும். பால் அண்ட் மின்டா ஆர் லேட் ரிட்டர்னிங் ஃப்ரம் தியர் வாக் ஆன் த பெஞ்ச் வித் 2 ஆஃப் த ராம்சேஸ் சில்ட்ரன். 2 குழந்தைங்கள வந்து யாரோட அனுப்பியிருந்தாங்க? பாலோட மின்டா. அன்னைக்கு ஈவினிங் தான் அவங்க ப்ரொபோஸே பண்ணியிருக்காங்க. அவங்க கூட பசங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஆளக்கானும், குழந்தைங்களையும் ஆளக்கானும் டின்னர் பார்ட்டிக்கு. இதுல பயங்கர அப்செட் மிஸ்ஸஸ் ராம்சே. லில்லி பிரிசில்ஸ் அட் outspoken comments made by Charles Stanley, who suggests that women can neither paint nor write. அதுல இந்த சார்ல்ஸ் ஸ்டான்ஸ்லி இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் வந்து மிஸ்டர் ராம்சேயோடவே வேற இருக்கிறாரு. அடுத்தது அவரும் ரொம்ப அன்ஃப்ரெண்ட்லி. அவரும் ஒரு பிலாசபர். அவர் வேற என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னா, லில்லியை பார்த்து அவர் கொஞ்சம் மேல் ஷாவனிஸ்ட் மாதிரி வேற இருக்கிறாரு. சார்ல்ஸ் ஸ்டான்ஸ்லி அவர் என்ன சொல்றாருன்னா, லேடிஸால எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால எல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ண முடியாது, நீ சும்மா வேஸ்டிங் யுவர் டைம், யூ கேனாட் பெயிண்ட், யூ கேனாட் ரைட், ஒன்லி மென் கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு லில்லி பயங்கர அப்செட் ஆகி கோவமா இருக்கிறாங்க. மிஸ்டர் ராம்சே ரியாக்ட்ஸ் ரூட்லி when Augustus Carmichael, a poet, asked for a second plate of soup. அதுல அந்த பார்ட்டிலேயே இன்னொரு ஒரு பொயட், இந்த ஓபியம் அடிக்ட் ஆனவர் நினைக்கிறேன், அவர் வந்து எனக்கு கொஞ்சம் சூப் கொடுங்களேன் திரும்ப அப்படின்னு கேட்டோன்னே இவரு டென்ஷன் ஆகுறாரு, டென்ஷன் ஆகி திட்டுறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்செட்ஸ் நடக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், மனஸ்தாபங்கள் வந்து அந்த பார்ட்டியில நடக்குது. As the night draws on, however, these missteps right themselves and the guests come together to make a memorable evening. ஸோ ஆனாலும் நைட் ஆக ஆக எல்லாமே சமாதானம் ஆயிடுறாங்க. எல்லாம் வந்து அன்னைக்கு நைட்டை வந்து ஒரு மெமரபிள் ஈவினிங்கா மாத்திக்கிறாங்க. ஸோ இதுதான் பெருசா அவங்க சொல்றாங்க, இட் இஸ் அ இல் ஃபேட்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல ஒண்ணுமே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்றேன் இல்லையா, எல்லாமே அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் வந்து சம்மரியா படிக்கக்கூடிய நாவலே கிடையாது. அதை ரசிச்சு படிச்சோம்னா, நாவலை ரசிச்சு படிக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த லிட்ரேச்சர், அவங்களோட அந்த ரைட்டிங் ஸ்டைல, அந்த நரேட்டிவ் டெக்னிக்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இதை சம்மரியா படிக்கிறப்போ அதுல நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்கிற மாதிரியே இருக்காது. The joy, however, like the party itself, cannot last. And as Mrs. Ramsay leaves her guests in the dining room, she reflects that the event has already slipped into the past. Mrs. Ramsay வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நாவல்ல நடக்கும். அவங்க வந்து அந்த பாஸ்ட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பழைய கதைகள், அந்த அன்னைக்கு நாளோட சம்பந்தப்படுத்துற கனெக்ட் ஆகக்கூடிய பழைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் ராம்சே. லேட்டர் ஷி ஜாயின்ஸ் அ ஹஸ்பண்ட் இன் த பார்லர். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட அவங்க வீட்லயே ஒரு ரூம்ல போய் சந்திக்கிறாங்க. The couple sit quietly together until Mr. Ramsay's characteristics insecurities interrupt their peace. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் ராம்சே வந்து அவர் அடிக்கடி இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாரு. எதுக்கு இன்செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துலயுமே அவர் இன்செக்யூர் தான். தன்னோட ப்ரொஃபஷன் நினைச்சும் இன்செக்யூர், அவரோட லைஃப் நினைச்சும் இன்செக்யூரிட்டி இருக்கும் அவருக்கு. அவருக்கு என்னன்னா, அவர் ஒய்ஃப் வந்து ஐ லவ் யூன்னு அப்பப்ப சொல்லணும் அவர்கிட்ட. He wants his wife to tell him that she loves him. ஓகே, அந்த மாதிரி ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்டைரக்டா அதை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐ லவ் யூன்னு சொல்லாம இன்ஸ்டட் ஷி வுட் சே இட் இன் சம் அதர் வே. ஓகே, மிஸ்ஸஸ் ராம்சே இஸ் நாட் ஒன் டு மேக் சச் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ். மிஸ்ஸஸ் ராம்சே அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றவங்க கிடையாது. பட் ஷி கன்சீட்ஸ் டு ஹிஸ் பாயிண்ட் மேட் earlier in the day that the weather would be too rough for a trip to the lighthouse the next day. அவங்க ஓப்பனா ஐ லவ் யூ மை டியர் அப்படின்லாம் சொல்லாம என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுங்க, நாளைக்கு கண்டிப்பா கிளைமேட் சரியா தான் இருக்காது, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது என்னன்னா, அவர் சொல்றது அப்படியே ஏத்துக்கிறேன், நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஐ லவ் யூ அப்படின்றதுக்கான சமம். சோ அவருக்கு புரிஞ்சிடுச்சு, வைஃப் வந்து கிட்டத்தட்ட அவர் கேட்டது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். மிஸ்டர் ராம்சே thus knows that Mrs. Ramsay loves him. ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் மூலமா தான் அவருக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ஃபால்ஸ் அண்ட் ஒன் நைட் குவிக்லி பிகம்ஸ் another. ஸோ அந்த நைட் ஃபால் ஆகுறதோட அந்த செக்ஷனே முடியுது. ஓகே, வி கம் டு த நெக்ஸ்ட் செக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கும் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. கிட்டத்தட்ட 10 years பாஸ் இருக்கு. ஓகே, டைம் பாஸ்
passes more quickly as the novel enters the time passes segment. Time ரொம்ப வேகமா கடந்து போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு பேரே time passes தான். The second section gives a sense of time passing, absence and death. 10 years pass during which the First World War begins and ends. So in the meanwhile 4 years என்ன நடந்துருச்சு? World War 1 நடந்து முடிஞ்சிருச்சு. Mrs. Ramsay dies. ஒரு நாள் அவங்க Mrs. Ramsay அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண மிஸ்ஸஸ் ராம்ஸே இறந்து போயிடுறாங்க. ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு வீட்டு தலைவி இறக்குறப்போ அது வந்து ரொம்பவே வந்து பெரிய இதை ஏற்படுத்தும். அந்த குழந்தைங்க மத்தியில அந்த ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறப்போ இஃப் ஷீ டைஸ் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபேமிலியே என்ன ஆயிடுது அப்படின்னா சிதஞ்ச மாதிரி ஆயிடுது. as do two of her children. Prue dies from complications of childbirth and Andrew is killed in the war. அது அவங்க மட்டும் இறக்கல. She not only Mrs. Ramsay dies, also two of her children. One is Prue. Prueக்கு வந்து சைல்டு பர்த்ல அவங்க இறந்துடுறாங்க. ஆண்ட்ரூ வந்து வார்ல இறந்து போயிடுறான். The family no longer அவ சோல்ஜரா மேபி சோல்ஜரா போய் இறந்துருக்கலாம். The family no longer vacations at its summer house which falls into a state of despair. அவங்க இப்ப summer வெகேஷன்ஸ்க்கெல்லாம் அங்க அந்த ஐலாண்டுக்கு போறதே கிடையாது. வீட்ஸ் டேக் ஓவர் த கார்டன் அண்ட் ஸ்பைடர்ஸ் நெஸ்ட் இன் த ஹவுஸ். ஸோ வீட்ஸ் வெறும் குப்பைகளும் கலையும் தான் அந்த வீட்டில் வந்து முளைச்சிட்டு இருக்குது. வேர் தே ஹாவ் ஸ்டேட் அந்த பியூட்டிஃபுல்லா அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த ஐலாண்ட் ஹவுஸ்ல அந்த சம்மர் ஹவுஸ்ல இப்போ வந்து வீட்ஸ் தான் இருக்கு. வீட்ஸ் தான் கலைகள். Okay, 10 years pass before the family returns. So 10 years முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்ப திரும்பவும் ஃபேமிலி வந்து அங்க வராங்க. டைம் பாசஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வராங்க. Mrs. McNabb, the housekeeper, employs a few other women to help set this house in order. So to help set the house in order. So Mrs. McNabb ஒரு elderly woman அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டை வந்து இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட் பண்ணி வைக்கிறாங்க. Okay, நிறைய வேலை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. Mr. Ramsay is left adrift without his wife to praise and comfort him during his bouts of fear and anguish regarding the longevity of his philosophical work. So Mr. Ramsay பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த செக்மெண்ட்லேயே தெரிஞ்சிருந்தோம் இல்லையா, அவருக்கு ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அவர் ப்ரொஃபஷன் மேலேயும் சரி, அவர் லவ் லைஃப் மேலேயும் சரி, எல்லாத்துமேலேயும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஆனா அவர் ஒய்ஃப் வந்து எப்ப பாரு அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க. இப்ப அந்த சப்போர்ட் வந்து இல்ல. அதனால he's left adrift. அப்படியே தத்தளிக்கிற தண்ணியில தத்தளிக்கிற படகு மாதிரி இருக்காரு. அவருக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கிறாரு. This section is told from an omniscient point of view and occasionally from Mrs. McNabb's point of view. இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா யாரு நரேட்டர் அப்படின்லாம் இல்ல, ஆம்னிசைன்ட் நரேட்டர். பொதுவா அந்த ஆத்தர் சொல்ற மாதிரி தான் இருக்குது நரேட்டர். இன்னும் ஒரு சில சமயத்துல மிஸ்ஸஸ் மேக்னாபோட பாயிண்ட்ல இருந்து கதை மூவ் ஆகுது. மிஸ்ஸஸ் McNabb worked in the Ramsay's house since the beginning and thus provides a clear view of how things have changed in the time the summer house has been occupied. மிஸ்ஸஸ் மேக்னாப் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இந்த சம்மர் ஹவுஸ் பத்திய எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க தெரியும். அவங்க எல்லாரும் வந்தா எப்படி இருக்கும் அந்த விஷயம் எல்லாம் அவங்க யோசிச்சுக்கிறாங்க. எல்லாம் அவங்களோட அந்த மைண்ட்ல இருந்து தான் வியூ பண்றோம். ஸோ இந்த ஃபைனல் செக்ஷன், now we come to the final section of the novel, that is the lighthouse. Some of the remaining Ramsays and other guests return to their summer home 10 years after the events of part 1. இப்போ summer houseக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. Mr. Ramsay finally plans on taking the long delayed trip to the lighthouse with daughter Camilla and son James. The remaining Ramsay children are virtually unmentioned in the final section. Okay, 10 years அப்புறம் அந்த வீட்டுக்கு வர்றாரு மிஸ்டர் ராம்சே. 2 குழந்தைங்களோட வர்றாரு. மற்ற பிள்ளைங்களை பத்தி நமக்கு தெரியல. இப்ப சன் ஜேம்ஸ் வந்து பெரிய பையன் ஆயிட்டான். ஓகே, இப்ப 7-8 இயர்ஸ் இருந்தது. இப்ப 17-18 இயர்ஸ்ல இருப்பான் சன் ஜேம்ஸ். அடுத்து கேமில்லா, ஒரு டாட்டர் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமில்லா. அவங்க 2 பேரோடையும் வர்றாரு. மற்ற சன் பத்தியும் டாட்டர்ஸ் பத்தியும் நம்மளுக்கு அதை 2 பேர் இறந்துட்டாங்க. அதர்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியலாம். The trip almost does not happen as the children are not ready, but they eventually set off. டக்குன்னு அவங்க வந்து இப்ப என்னன்னா அவர் லைட் ஹவுஸுக்கு
பிள்ளைங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்தப்போ அந்த குழந்தைக்கு ஆசைப்பட்ட விஷயம் லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு, இப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு போக ரெடியா இருக்காரு. ஆனா அவங்களுக்கு ரெடியா இல்ல. அந்த குழந்தைங்க வந்து நவ் தே ஆர் நாட் ரெடி ஃபார் த டிராவல். ஆனா வம்பு பண்ணி அவங்க அப்பாவுக்காக இப்பவும் பாரு அவர் இஷ்டத்துக்கு தான் நடக்குதுன்னு திட்டிக்கிட்டே கிளம்புறாங்க. As they travel, the children are silent in protest at their father for forcing them to come along. அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர் கிளப்பி கூப்பிட்டு போறாரு, திட்டிகிட்டே தான் கிளம்புறாங்க. ரொம்ப அமைதியா வர்றாங்க ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்காக. வெளியே சொல்லாம சத்தம் இல்லாம கம்முன்னு வராங்க, பிடிக்காம வந்துட்டு இருக்காங்க. However, James keeping sailing the boat steady and rather than receiving the harsh words he has come to expect from his father, he hears praise, providing a rare moment of empathy between father and son. Okay, அவன் போற வழியில அந்த லைட் ஹவுஸ் போறப்போ அவங்க செயில் பண்ணி போட்ல தான் போகணும். ஸோ ஆன் த வே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவன் தான் செயில் பண்ணிட்டு போறான். அந்த செயிலர்ட்ட வாங்கிட்டு இவன் செயில் பண்ணிட்டு போறான். அவன் என்ன நினைக்கிறான், நீ என்ன செயில் பண்ற, செயிலர்ட்ட கூடன்னு ஏதாவது அவங்க அப்பா சொல்வாரு, எப்பவும் பேசுற மாதிரி பேசுவாருன்னு பார்த்தா அன்னைக்கு அவரு பிரைஸ் பண்றாரு மகனை. பரவாயில்லையே நீ சூப்பரா ரோ பண்ணி போறியன்ற மாதிரி அந்த செயிலிங் கெப்பாசிட்டி பத்தி அவன் பண்றதை பார்த்து அவன் செயில் பண்றதை பார்த்து பிரைஸ் பண்றாரு. உனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம அப்பாவா இது இப்படி ஒரு இது நம்மள பிரைஸ் பண்றாரு. திடீர்னு எப்பவுமே திட்டுற ஒருத்தர் வந்து அப்படி பேசணும்னா அப்படியே பிரியம் அவருக்கு. பையனுக்கு வந்து அப்பா மேல அவ்வளோ வந்துருது. அவருக்கும் தனக்கும் இருக்க ஒற்றுமை எல்லாம் கூட அவன் நினைச்சு பார்ப்பான். Cam's attitude towards her father changes also from resentment to eventual admiration. ஸோ கேமிலாவோட அந்த பார்வையும் அப்பா குறித்த அவங்களோட ஆட்டிடியூட் கூட மாறுது. Still, as the boat reaches its destination, the children feel a fondness for him. அந்த போகிறப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து அப்பா மேல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பிடிப்பு வந்துடுது. ஈவன் ஜேம்ஸ் whose skill as a sailor Mr. Ramsay praises experiences a moment of connection with his father, though James so willfully resents him. அதாவது ஜேம்ஸ் வந்து விருப்பமே படலைன்னா கூட அவன் மனசுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா a connection between him and his father. எனக்கும் அப்பாவுக்கும் இல்ல ஒற்றுமை அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஏதோ அவங்க அப்பாவோட கனெக்ட் பண்ணிக்க தோணுது. அக்ராஸ் த பே லில்லி புட்ஸ் த ஃபினிஷிங் டச் on her painting. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது, நல்ல விஷயம்னா அவங்க வீட்டுல வந்து லில்லி பிரிஸ்கோ இருக்காங்களே, ஆரம்பத்துல அந்த பெயிண்டிங் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாதியிலேயே விட்டுருந்தாங்க அந்த பெயிண்டிங்க. இப்போ அந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ண ப்ரஷ் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனல் டச், ஃபினிஷிங் டச் அப்போ ஆரம்பிச்சது. மிஸ்ஸஸ் ராம்சேயை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சதை இப்பதான் முடிக்கிறாங்க. ஷீ மேக்ஸ் a definite stroke on the canvas and puts a brush down, finally having achieved a vision. ஒரு வழியா வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியா அந்த படத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. Upon finishing the painting, just as the sailing party reaches the லைட் ஹவுஸ், இவங்க பெயிண்ட் பண்ணி முடிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த லைட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க அந்த செயிலிங் பார்ட்டி. And seeing that it satisfies her, she realizes that the execution of her vision is more important to her than the idea of leaving some sort of legacy in her work. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து அப்படியே ரொம்ப பார்த்து செய்யறதை விட ஒரு வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும், அது ரொம்ப திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்னன்னா இப்படி ஜஸ்ட் லைக் திஸ் அந்த நாவல் வந்து எண்ட் ஆயிடுது. அவங்க லைட் ஹவுஸ்க்கு போறாங்க, இவங்க பெயிண்டிங் முடிக்கிறாங்க, அந்த நாவல் எண்ட்ஸ் ஹியர். ஸோ திஸ் இஸ் த நாவல். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நாவலில் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு லாங் பீரியட் நடந்து முடிஞ்சிருக்கு, நடுவில் நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு, அது நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அந்த மென்டல் அந்த ரியாக்ஷன்ஸ், அடுத்து ஒவ்வொருத்தரோட அந்த சிந்தனை ஓட்டம், இதுதான் வந்து நாவல்ல குறிப்பிடும்படியா நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ஸோ இட் cannot be described in a summary. சம்மரியில் நம்ம அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட் இன் லிட்ரேச்சர் யூ கேன் ரீட் த நாவல். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லைட் ஹவுஸ் நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துடுறேன். இட் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் ஆஃப் கண்டினியூட்டி பிட்வீன் டிராஸ்டிக்கலி டிஸ்கண்டினியூஸ் ஈவெண்ட்ஸ். ஒரு கண்டினியூட்டி, ரொம்ப டிஸ்கண்டினியூஸான விஷயங்களுக்கு ரிலேட்டட் உள்ள கண்டினியூவேஷன் தான் அவங்க சொல்றாங்க. உள்ள ஒரு சம்பந்தத்தை தான் ஏற்படுத்துறாங்க. The window ends after dinner as night falls. Time passes describes the demise of the house as one night passes into the next over the course of 10 years. So window வந்து டின்னரோட முடிஞ்சிரும்.
டைம் பாசஸ்க்கு அப்புறம் டைம் பாசஸ்க்கும் டின்னருக்கும் இடையில 10 இயர்ஸ் கேப் இருக்கும். த லைட் ஹவுஸ் ரெஸ்யூம்ஸ் இந்த மார்னிங் அட் பிரேக்ஃபாஸ்ட். லைட் ஹவுஸ் வந்து அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகும். ஓகே, வுல்ஃப் ஆல்மோஸ்ட் சஜஸ்ட் த illusions that Lily sits at the table the morning after the dinner party even though the scene takes place a decade later. ஆனா அவங்க எப்படி வந்து சீனை கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்த நாள் நடக்கிற மாதிரி இருக்கும். தோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் லில்லி வந்து டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வரைய ஆரம்பிச்சது 10 இயர்ஸ்க்கு மொதல். இப்போ லில்லி வந்து பண்றது அந்த கன்க்ளூடிங் டச் ஆஃப் மிஸ்ஸஸ் ராம்சே வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம். ஆனா அடுத்தடுத்த நாள் நடக்கிற மாதிரி அவங்க ஒரு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. வுல்ஃப் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி சட்டில் அண்டர்கரண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்டர்பர்சனல் ஒரு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா, ஃபேமிலிக்குள்ள யார் யார் எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வெளியே எதுவுமே சொல்ல வேணாம், ஓப்பனா ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எனக்கு இதுதான் பிடிக்கும் வாழ வாழ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, they come to an understanding as they live together, they come to an understanding of each other. ஸோ அப்படிதான் மிஸ்டர் ராம்சேயும் மிஸ்ஸஸ் ராம்சேயும் வாழ்றாங்க. மிஸ்ஸஸ் ராம்சே வந்து மிஸ்டர் ராம்சே சொல்லாமலே நிறைய விஷயம் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அவருக்கு கம்ஃபர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஓப்பனா ஐ லவ் யூன்னு சொல்லலைன்னா ஐ லவ் யூன்னு தான் அவங்க சொல்றாங்கன்னு மிஸ்டர் ராம்சே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஒரு அண்டர்லையிங் அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க காமிச்சிருக்காங்க. ஷி பிகின்ஸ் வித் கேரக்டர்ஸ் ஹூ ஆர் ரிமோட் ஃப்ரம் ஒன் அனதர். Yes. Yes. So, sorry, with this we come to the end of the novel. The slides are over here. ஸோ என்னன்னா கேரக்டர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து தொடர்பே இல்லாத மாதிரி தே சீம் டு பி ரிமோட் பட் தே ஆர் இன்டர்லிங்க் அண்ட் கனெக்டட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரம் திஸ் நாவல். ஓகே, ஸோ இட் இஸ் ஒன்லி ஸ்டடி ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம வந்து பிளாட் சம்மரி அப்படின்லாம் பார்க்குறத விட ஸ்டடி ஆஃப் கேரக்டர்ஸ் தான் இந்த நாவல். Right, so I hope you like my explanation. Thank you for watching it. Press the bell icon for continuous notifications and thank you for watching.